உயர்தமிழே, இசைத்தமிழே, நாடகத்தமிழே, ஐவகை நிலத்தமிழே, அகத்தமிழே, புறத்தமிழே, சங்கம் வைத்து வளர்ந்த தங்கத்தமிழே, என் தாய் தமிழே, உன்னை வணங்குகிறேன். தன் தேவைக்காக நீளும் கரங்களை விட பிறர் தேவைக்காக நீளும் கரங்கள் தான் உயர்ந்தது. அவ்வகையில் தமிழ் சார்ந்த இந்த நிகழ்விற்காக நல்ல ஆதரவை வழங்கிய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிந்த வணக்கம். இரவு வானத்தில் தோன்றும் நிலவு அழகு, பகலில் நம் சென்ட் ஜோசப் கல்லூரியில் தோன்றும் இந்த கண்மணிகள் தான் பேரழகு. அவங்களுக்கே சந்தேகமா இருக்கு கைதட்டாதவங்களுக்கெல்லாம். 5 5 10 நம்ம சென்ட் ஜோசப் காலேஜ்னாலே கெத்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப மகிழ்வாக நிறைவான காலேஜ்னா அது நம்மளுடைய சென்ட் ஜோசப் காலேஜ் தான். இளம் தென்றலாக, எழுச்சி புயலாக, புன்னகை மன்னனாக வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே, நிம்மதி நிம்மதி நிம்மதின்னு பேசுனாங்க. நிம்மதி எங்கே கிடைக்கும்னு நீங்க கேட்டீங்க. பேசுறவங்க நிம்மதியாக தான் இருக்காங்க, கேட்குறவங்க நிம்மதியா இருக்காங்களா? அதாவது மணிமேகலையில் சொல்லுவாங்க, ஒட்டிய சமயத்து உருப்பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கருத்து, அதை எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சிட்டு ஏறணும். முதல்ல வந்தவர் நல்லா பேசினார். அது என்னக்கா நல்லா பேசினார். ரெண்டாவது வந்தவங்க நல்லா பாடுனாங்க. மூணாவது வந்தவங்க இப்ப பேசுவாங்களா பாடுவாங்களா இல்லாட்டி ஆடுவாங்களா? அவங்க இப்பதான் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பேசின பிறகு ரிசல்ட் வந்துடும். 2G 3G 4G 5G காந்திஜி நேருஜி இதுக்கெல்லாம் மதிப்பில்லை சார். இன்னைக்கு எல்கேஜி தான் மதிப்பானது. கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சோடனே குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்கேஜி அட்மிஷனுக்காக கியூவில் நிற்கிறான். எங்கள் ஊரெல்லாம் பத்திரிக்கை அடிக்கும் போதே அப்ளிகேஷன் வாங்கிடுறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்லாம் பிஸ்கட் அழுகலை, ஃபீஸ் கட்டுன்னு தாங்க அழுகுது. ஒருத்தர் சம்பாரித்து குடும்பமே உட்காந்து சாப்பிட்டுச்சுங்க. இன்னைக்கு குடும்பத்தில் 2 பேரும் ஓடி சம்பாதிக்கிறோம், ஒரு பிள்ளைய படிக்க வைக்க முடியல. ஆனால் இதில் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க. ஃபஸ்ட் டேர்ம் முடிஞ்சுன்னா செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம்னு வெரைட்டி எடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இருக்கிறப்ப நிம்மதியா. அது டாக்டர் சொன்னார், அவங்க வீட்டில் காலேஜ் படிக்கிற அளவுக்கு தான் பொண்ணு இருக்கான். இந்த 1ஆம் கிளாஸ் எல்கேஜி யூகேஜி படிக்கிற அளவுக்கு பொண்ணு இன்னைக்கு இருந்திருந்தா அவங்க நிம்மதின்னு பேசியிருப்பாங்களா? செயல்முறை கல்வியை வளர்க்கிறோம். பார்த்தீங்களா, செயல்முறை கல்வியை வளர்க்குறாங்களா? அது டாக்டர் சொல்கிறாரு. கிரைண்டர் இருக்குது, மிக்ஸி இருக்குது, எல்லாமே இருக்குது, நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்கன்னு. எங்க சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரும்பொழுது மாவு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்களே, மறந்துட்டீங்களா சார்? செல்ஃபோனை பற்றி 2 பேருமே ரொம்ப அழகாக பேசினாங்க. ஒரே ஒரு கவிதை சொல்லுதுங்க. அப்பா தன் ஆசை மகளுக்கு செல்லமும் கொடுத்து செல்ஃபோனும் கொடுத்தாள், பிள்ளையோ தொடர்பு எல்லைக்கு அப்பால். எங்கங்க நிம்மதி? செல்ஃபோன் இருந்தால் உங்களுக்கு நிம்மதியா? நம்ம நினைக்கிறோங்க, அதுவும் ராகவேந்திராலாம் நினச்சிடாதீங்க, காதல்னா ரொம்ப நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம்னு. இந்த அணியில் இருக்கிறவங்களுக்கு என்ன உரண்டை இழுக்கிறதே வேலையாக போச்சு. முதல்ல ஒருத்தர் வாராரு, நடுவர் தாடிக்கு பின்னாடி பல லேடி இருக்குங்கிறாரு. அடுத்து ஒருத்தவங்க வர்றாங்க, ராகவேந்திரா காதலை பற்றி எல்லாம் நினச்சிடாதங்கிறாங்க. 1 சைட் லவ்வோ 2 சைட் லவ்வோ இன்னைக்கு சூசைடில் தான் சார் முடியுது. பார்த்தீங்களா, நடுவரை சொல்லி சூசைடில் தான் முடியுதான். கூந்தல் நீளமாக இருக்குன்னு வேணும்னு பொண்ணு தேடுறோம், ஆனால் வாய் நீளமாக இருக்குது, தலையில் வச்சுருக்கிறது சௌரி முடியாக இருக்குது. அப்புறம் நம்ம பாட வேண்டிதான், மலரைத்தானே நான் பறித்தது கையில் சௌரி முடி ஏன் வந்தது, காதலே போன்னு. இன்னைக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பெண்களினுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே என்னோட காலேஜ் படித்த பையன் எங்கள் இன்னொரு பிரான்ச்சில் படித்த ஒரு பொண்ணுக்கு ரொம்ப நீளமாக முடி இருந்தது. அந்த முடி மேலே அவனுக்கு அவ்வளவு ஆசை. ஒரு நாள் போய் கேட்டான், இவ்வளவு நீளமான முடி வச்சுருக்கீங்களே, உங்கள் முடிக்கு நீங்கள் என்னெல்லாம் போடுறீங்க? இந்த பொண்ணு சொன்னுச்சு, வாரத்துக்கு ஒரு நாள் சியக்கா போடுறேன், வாரத்துக்கு ஒரு நாள் எங்கள் அம்மா அரைச்சி கொடுக்குற மருந்து போடுறேன், அப்புறம் நல்ல தலைக்கு குடிச்சிட்டு வந்து புகை போடுவேன் முடிக்கு,
அதெல்லாம் விடுங்க. தினமும் எப்படி உங்கள் முடியை பராமரிக்கிறீங்க, என்ன போடுறீங்க? தினமும் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போனோன்னா கலட்டி ஆங்கரில் போடுறேன், ஏன்னா சௌரி முடி. அன்னைக்கெல்லாம் பெண்களினுடைய கூந்தலில் இயற்கையிலேயே மனம் இருக்கிறதா இல்லது செயற்கையிலேயே மனம் இருக்கிறதான்னு கேட்டோம். ஆமாம், மதுரையில் நடந்துச்சு பட்டிமன்றம். இன்னைக்கு பெண்களினுடைய கூந்தல் இயற்கையா செயற்கையான்னு கேட்குற அளவுக்கு இருக்கு. ஒரு பையன் தாடி வச்சுருந்தாங்க, நானும் போய் விசாரித்தேன், என்னப்பா நல்ல வயசு பையனா நம்ம நடுவர் மாதிரி அழகா இருக்க, சரி எது லவ் ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டேன். பாருங்க எவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட்னு. லவ் ஃபெயிலியரா ஃபெயிலியருங்கிறதுனால ஜாலியாக இருக்காங்க. லவ் ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, அவள் முத்தமிட்ட கன்னத்தில் வேற யாரும் முத்தமிடக்கூடாது என்பதற்காக எனக்கு நானே போட்டுக்கொண்ட வேலி அப்படி. அப்போ காதல் கூட நிம்மதி இல்லைன்னு நான் முத்துக்குமார் சொல்கிறாரு. ஆண்களின் காதல் புத்தகத்தில் வைத்த மயிலிறகு போன்றது, குட்டி போடாது என்று தெரிந்தும் தீனி போடுவது. அப்போ காதல் கூட இன்னைக்கு கலவரமாக இருக்குங்க, எங்கெங்க நிம்மதியாக இருக்குது? இந்த திருச்சியில் நீலகண்டன் ஒரு பேராசிரியர் இருக்கார். அவர் இளைஞர்களோட கல்லூரி இளைஞர்களோடையே பழகிறவர். அவர் சொன்னார், தம்பி ஒரு காலத்தில் நாங்கள்லாம் இளைஞர்களாக இருந்தப்ப முடியை வெட்டுவோம், தாடியை சேவ் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி அப்படியே காலம் மாறிடுச்சு தம்பி. முடியை சேவ் பண்ணுறாங்க, தாடியை வெட்டுறாங்க தம்பி. அப்படியே மலை ஏறுறதுக்கு ரோடு போடுற மாதிரி அப்படியே கரைச்சி 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 கொண்டு போய் அப்படி சென்டரில் நிறுத்திடுறாங்க தம்பின்னாரு. அவங்கள பார்த்தா நமக்கு பாடம் எடுக்க வருமா அப்படின்னு ஒரு பேராசிரியர் புலம்புற அளவுக்கு இன்னைக்கு நெருக்கடி இருக்கு. அன்பான கணவர், அறிவான கணவர், ஏன் அழகான கணவர் கூட அமையணும்னு ஆசை தான். ஆனால் அமைஞ்சிச்சா? நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. பாரதியும் மகாகவி பாரதியும் செல்லம்மாவும் மிருக காட்சி சாலைக்கு ஒரு நாள் போகிறாங்க. அங்கே கூண்டுக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு. உடனே நம்ம முண்டாசு கவி அப்படி மீசை அப்படி திருகி விட்டுட்டு, நீ காட்டுக்கே ராஜா, நான் பாட்டுக்கு ராஜா, எங்க கை கொடு அப்படின்னாரு. சிங்கத்துக்கிட்ட. உடனே செல்லம்மா, சாமி அந்த மிருகத்துக்காவது நல்ல புத்திய கொடு அப்படின்னு கேட்டாங்க. பாரதி சிவப்பு மை வைத்து எழுதினார், கருப்பு மை வைத்து எழுதினார், நீல நிற மை வைத்து எழுதினார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் முழுவதும் இருந்தது வறுமை தாங்க. போராட்டங்களும் நெருக்கடியும் தான் புத்தரையும் சித்தர்களையும் ஞானிகளையும் உருவாக்குச்சு. நிம்மதி மட்டும் இருந்திருந்தால் மகாத்மாக்கள் கிடைத்திருக்க மாட்டாங்க. என் வீட்டுக்கார்ட்ட நான் கேட்டேன், ஆசையாக கேட்டேன், ஏமாமா சப்போஸ் நான் செத்து போயிட்டா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் கோவப்பட்டு, என்ன சொல்கிற நீ செத்து போயிட்டா நான் பைத்தியக்காரனாக அலைய வேண்டிய. உடனே நான் சொன்னேன், ஏமாம்மா அப்போ இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டீங்க, பைத்தியக்காரனாக தான் அலைவீங்களா அப்படின்னு கேட்டேன். சொல்ல முடியாதடி, இந்த பைத்தியம் என்ன வேணாலும் செய்யும் அப்படின்னு. எப்படி இருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த ஆடி நோம்பிக்குங்க ஊருக்கு போயிட்டு வந்தேன். உடனே அவர் கேட்டார், ஏய் உங்கள் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு. எங்கள் அப்பா உங்களை பற்றி பெருமையாக சொன்னார், எங்கே தேடினாலும் இந்த உலகத்திலேயே நம்ம மாப்பிள்ளை மாதிரி கிடைக்கவே மாட்டான். ஏய் உங்கள் அப்பா பொய் சொல்கிறாரு. இல்லைங்க உண்மையே தான் சொன்னார். அப்புறம் ஏன் உன் தங்கச்சிக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்றார். ஒரு இல்லறம் கூட இன்பம் இல்லாமல் இருந்தால் எப்படிங்க நிம்மதி இருக்கும்? உண்மையிலே நீங்கள் சொன்ன அந்த ஜோக் இப்போ தான் புரிஞ்சிருக்கு. புரிஞ்சிட்டா சரி. ஆசிரியர் பணியே அறப்பணி அப்படின்னு ஒரு அர்ப்பணிப்போடு தான் நம்மெல்லாம் இந்த வேலைக்கே வந்தோம். ஒரு பையன் நடந்து போயிட்டு இருக்கான், டவுசர் அப்படியே அவுந்து விழுகுதுங்க. டே தம்பி டவுசர் அவுந்து விழுகுதுரா அப்படின்றேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன், உசுர் இருக்கு வேற என்ன வேணும், சந்தோஷமாக இருப்பேன், ரகிட 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 ஊ ரகிட 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 ஊ அப்படின்ட்டு போகிறாங்க. இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு தமிழ் ஆசிரியராக நான் வருத்தப்பட்டு சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எழுத தெரியலங்க, வாசிக்க தெரியலங்க. கோவலன் அப்படின்றத கேவலன் வாசிக்கிறான். நம்ம நூல்களை வாசிக்கத்தான் அகமும் புறமும் அழகாகும். நம்ம நடுவர் அவர்கள்லாம் ஒரு நாளைக்கு 100 பக்கம் வாசிக்கிறார். அதனால தான் இவ்வளோ அழகாகவும் அறிவாகவும் இருக்கார். அப்புறம் ஏன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு என்ன பார்க்குற மாதிரி? ஆமாம் நான் பார்த்தேன், அந்த மாதிரியே இருக்கு. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. நான் ஒரு 20 பக்கம் தான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக
நயன்தாரா மாதிரி சுமாராக ஆயிடுவேன்னு நான் நான் அப்பையிலே நினைக்கிறேன். சொல்லலை, அறம் படத்தில் வர்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே அந்த எண்ணம் இருக்குது. ஒரு பையன்கிட்ட கேட்குறேன், டே வள்ளுவம் கோட்டம் எங்கே இருக்குன்னு தெரியுமாடா அப்படின்னு. தெரியாதுன்னா. இன்னைக்கு தான் அடிக்கவும் கூடாது திட்டவும் கூடாதுல்ல, பெஞ்சு மேலே ஏறி நில்றா அப்படின்ற. மிஸ், பெஞ்சு மேலே ஏறி நின்னா வள்ளுவ கோட்டம் தெரியுமான்னு கேட்குறாங்க சார். கம்ப ராமாயணம்லாம் எடுத்தா மையோ மரகதமோ மறி கடலோ ஐயோ இவன் அழகு என்பது அழியா பேர் அழகுடையான் அப்படின்னு நடத்திட்டு இருக்கேன். ஒருத்தன் கொரட்டை விட்டு தூங்குறான். டே பக்கத்தில் இருக்கவனை எழுப்பி விட்றா அப்படின்றேன். போங்க மிஸ், பாட்டு பாடி தூங்க வச்சது நீங்கள், நான் எழுப்பி விடணுமா அப்படின்னு கேட்குறான். இன்றைக்கி எதிர்காலம் எப்படிங்க இருக்குது? இப்படி மோசமான ஒரு எதிர்காலத்தை நம்ம பார்த்து நிம்மதியாக நம்மளால் இருக்க முடியுமா? ஒரே ஒரு விஷயந்தாங்க, அன்னைக்கெல்லாம் மண்ணிலையும் புழுதியிலையும் பிறண்டு விளையாண்டோம். ஆடை தான் அழுக்காச்சு. இன்னைக்கு செல்லை வச்சு தடவி தடவி விளையாடுறோம். நம்ம வாழ்க்கையே மண்ணாக போயிடுச்சுங்க. அதை தான் அழகாக சொல்கிறாங்க. ஒரு அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. அந்த காவல் அதிகாரி அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, தன் மகளை காணோம் என்று விண்ணப்பிக்கு வந்த தாயிடம் பத்திரமாக இருக்கிறது கைபேசி. அப்போ எந்த அளவுக்கு நம்ம இருக்கோன்றத பார்த்துக்கோங்க. நிறைவா இன்னைக்கு வாழ்க்கை அப்படின்றது நமக்கு மட்டுமே நெருக்கடி இல்லைங்க, நம்ம சார்ந்த அனைத்தையும் நம்ம நெருக்கடிக்குள்ளாக ஆக்கியிருக்கோம். காடுகளையும் மலைகளையும் கடந்த யானைகள் இன்று தண்டவாளத்தை கடக்க முடியாமல் இறந்து போகின்றன. மரக்கிளைகளில் இளைப்பாறிய பறவைகள் இன்று போஸ்ட் மர கம்பிகளில் அமர்ந்து மடிந்து போகின்றன. அப்படின்னா வாழ்க்கையை நம்மளாம் என்னங்க இன்னைக்கு செஞ்சு வச்சுருக்கோம்? இதை வச்சுட்டு நம்ம நிம்மதியாக இருக்கோம்னு நம்மளே ஒரு மேல் சாயம் பூசிக்கிறதா? உண்மையை உறக்க நான் சொல்கிறேன், இன்றைய வாழ்க்கை சூழல் நிம்மதி என்பது இல்லை, நெருக்கடியாகத்தான் இருக்கிறது என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.